இந்த க்ஷேத்திரத்தை ஞாபகம் வச்சுக்கோங்க. செம்பொன் செய் கோவில். இந்த செம்பொன் செய் கோவிலுக்கு என்ன அப்படின்னா, ராவண வதம் ஆயிடுத்து. ராமர் மறுபடியும் அயோத்தியாவுக்கு வந்தார். எல்லாம் விசாரம் பண்ணி பார்த்தா எல்லா ரிஷிகளும் சொல்லிட்டா, ராவணன் கொடியவனே, சீதை கிட்டப்பட்ட அபச்சாரம் பெரிய அபச்சாரம் தான். ஆனால் ராவணன் வேதம் கற்ற ஒரு அந்தணன். தமிழ்நாட்டில் இதை சொல்லி 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 பார்க்கணும். அதனால இவன் வேதம் கற்றவன். அந்த வேதம் கற்றவன் தவறு செய்து விட்டான், மீட்டுல மாட்டினுட்டான். ஆனா அந்த ராவண வதமானபடியால் பிரம்மஹத்யா பாபம் உண்டு. அந்த பிரம்மஹத்யா பாபத்திலிருந்து விடுவு பெற வேண்டும் என்றால் ராமா, நீ அஸ்வமேத யாகம் பண்ணணும். அஸ்வமேத யாகம் பண்ணும்போது சீதை பக்கத்தில் இருக்கணும். கரெக்டா? ஒரு யாகம்னு பண்ணா பத்னி இருக்கணும். 2 வருஷம்தான் பட்டாபிஷேகமானோன்னு ராமன சீதையும் ஒன்னா இருந்தா. அப்புறம் கர்ப்பவதியா இருக்கக்கூடிய காட்டுக்கு அமிச்சாச்சு. ஆனா அவர் யாகம் பண்ணணும். அப்போ சீதையை போல் ஒரு பொன் சிலை செய்துதான் அவர் யாகம் பண்றார். திருவள்ளூர் திவ்ய தேசத்துல கனகவல்லி தாயாருக்கு உற்சவமூர்த்தி வசுமதினு சேவிக்கிறேன் இல்லையா, அதுதான் அது. அப்ப ராமர் தயார் செய்து வைத்த சீதையின் திவ்யமங்கள விக்கிரகம்.